வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஐதர் ஆர் நீதர் நார். ஐதர் ஆர் நீதர் நார். இது ரெண்டோட பர்பஸையும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐதர் ஆர். ஐதர் ஆர ரெண்டுல ஒன்று சூஸ் பண்றதுக்காக நாம யூஸ் பண்றோம். அதாவது எம்ஃபசைஸ் த ஆப்ஷன். நமக்கு ரெண்டு வாய்ப்புகள் வழங்கப்படுது. அந்த ரெண்டுல ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சமயத்துல நம்ம ஐதர் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அங்க கார் பைக் ரெண்டோட கீயுமே இருக்கு. அங்க கார் பைக் ரெண்டோட கீயுமே இருக்கு. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. அப்போ அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். அங்க ரெண்டுமே இருக்குது, ரெண்டோட கீயுமே இருக்குது, உனக்கு எது வேணாலும் நீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம there are the keys of car and bike. There are the keys of car and bike. ரெண்டோட கீயுமே இருக்கு. You can have either. You can have either. இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு நீங்க கேட்கும்போது either or வரும். பட் இந்த இடத்துல ஜென்ரலா சொல்லிட்டோம், எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ you can have either. You can have either. மேல உள்ளதெல்லாம் ஆப்ஷனல். இதுதான் மெயின் பாயிண்ட். You can have either. நீ எதனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து நம்ம ட்ரெஸ் சூஸ் பண்ண போறோம். ரெண்டு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அப்போ ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, எது வேணுமோ எடுத்துக்கோ. எது வேணுமோ எடுத்துக்கோ ஆப்ஷனை நம்ம அவங்க கிட்ட கொடுக்குறோம். உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. ஆனா அந்த இடத்துல ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே, பட் ஆனால் ஆப்ஷன்ஸ் நமக்கு எப்படி இருக்கு? ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஸோ அப்போ both dresses are elegant. Both dresses are elegant. Either you can buy. You can buy either. எப்படினாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் either யூஸ் பண்ணும்போது அங்க ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது. பட் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனை தான் சூஸ் பண்றோம். ஓகே, either you can buy. Either you can buy. அடுத்து அவன் ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் எதுனாலும் எடுக்கலாம். பக்காவா மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட சாய்ஸ் தான். அவங்க ஐபிஎஸ் ஆகணும்னாலும் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகணும்னாலும் ஆகலாம். ஸோ எப்படி இதை ஐதர் ஆர் யூஸ் பண்ணலாம்? ரைட். She can select either IPS or IAS. She can select either IPS or IAS. இப்போ அவங்க கையில தான் என்ன, ரெண்டு ஆப்ஷனுமே அவங்க கையில தான் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. I am gonna buy either Apple phone or Vivo phone this month. I am gonna buy. குணா அப்படிங்கிறதுக்குள்ள கோயிங் டு அப்படிங்கிற வேர்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ குணா பத்தின ஒரு வீடியோ வேணும்னா டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. I am gonna buy either Apple phone or Vivo phone this month. either வந்திருக்கு, or வந்திருக்கு. either or ஏதாவது ஒன்று தான் வாங்க போறாங்க. பட் இவங்களுக்கு சான்ஸ் இருக்கு, எதுனாலும் வாங்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாசம் நான் ஆப்பிள் ஃபோன் இல்லைன்னா விவோ ஃபோன் ரெண்டுல ஏதோ ஒன்று வாங்க போறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, I'm gonna buy either Apple phone or Vivo phone this month. அடுத்து you can either choose to have coffee or tea. You can either choose to have coffee or tea. டீ குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியா நீ முடிவு பண்ணிக்கோ. ஓகே, you can either choose. You can either choose to have a coffee or a tea. அடுத்து either Raghu or Rahul will go. Either Raghu or Rahul will go. ரகு இல்லைன்னா ராகுல் யாரோ ஒருத்தர் போவாங்க. ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு வழங்கப்பட்டுருச்சு. பட் ஆனா யாரோ ஒருத்தர் தான் போக போறாங்க. ஓகே, either Raghu or Rahul will go. அடுத்து you can either come with me now or walk home. Either you can come with me now or walk home. நீ என் கூட இப்போ வீட்டுக்கு வரலாம், இல்லைன்னா வீட்டுக்கு நடந்து போகலாம். ரெண்டு ஆப்ஷனுமே உன்னோடது. நீ வரதா இருந்தா வா, இல்லைன்னா வீட்டுக்கு போனாலும் போ. ஓகே, you can either come with me now or walk home. ஓகே, ஸோ இப்போ either or பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும். either or வந்துட்டு நமக்கு ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம தகுதியான ஆள் தான். ஆனா நம்ம அதுல ஏதாவது ஒண்ணுதான் என்ன செய்ய போறோம், சூஸ் பண்ண போறோம். ஓகே, நீங்க கேள்வியா கேட்கணும்னாலும் இல்ல அவங்க கிட்ட ஆப்ஷனை கொடுக்கணும்னாலும் நீங்க either or யூஸ் பண்ணலாம்.
ஓகே, இல்ல நான் வந்துட்டு இது ரெண்டுல ஏதோ ஒன்று வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதும் யூ கேன் யூஸ் ஐதர் ஆர். ஓகே, அடுத்து neither nor. neither nor. neither nor வந்து none of the options are applicable. இங்க ஆப்ஷனே இருக்காது. ஓகே, neither nor வரும்போது ஆப்ஷனே இருக்காது. ரெண்டு பேருமே தகுதி இல்லை, இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் neither nor வேலை செய்யும். பாருங்க, நேகாவுக்கும் பிரியாவுக்கும் காஃபி பிடிக்காது. நேகாவுக்கும் பிரியாவுக்கும் காஃபி பிடிக்காது. they don't like coffee நம்ம சொல்லிடுவோம். பட் நீங்க neither nor யூஸ் பண்ணியும் இத எக்ஸ்போஸ் பண்ணலாம். எப்படி? neither நேஹா nor பிரியா like coffee. இங்க காஃபி பிடிக்காதுன்னு தான் நம்ம சொல்ல போறோம். அப்போ லைக் காஃபின்னு பாசிட்டிவா தான் எழுதுவோம். ஏன்னா அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னா இந்த neither norல இருக்கு. ஓகே, neither nor வந்து full of நெகட்டிவ்காகவே யூஸ் பண்றோம். ஆனா நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது எப்படி சொல்றோம்? லைக் காஃபின்னு தான் எழுதுவோம். புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. neither நேஹா nor பிரியா like coffee. ஓகே, அடுத்து I don't go to attend his marriage. I don't go to attend his marriage. அவன் மேரேஜ்க்கு நான் போகல அப்படின்னு நான் சொல்றாங்க. நானும் போக விரும்பல. இப்ப அவங்க நான் போலன்னு சொல்றாங்க. I don't go to attend his marriage அப்படின்னு சொல்லும்போது நானும் போகல அப்படின்னு சொல்லுவா மீ டூ சொல்லுவீங்களா? இல்ல. நானும் போக விரும்பல, உன்ன மாதிரியே எனக்கும் நானும் போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்க neither do I அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப எம்ஹசைஸா இருக்கும். ஓகே, கொஞ்சம் மேக்னிஃபிஷியேட்டா இருக்கும். நீங்க அவங்க செய்யற ஒரு செயல், பிகாஸ் அவங்களே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. நான் போகலன்னு சொல்றாங்க. நானும் போகல நெகட்டிவா இருக்கணும். தட் இஸ் அ மைண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ நானும் போக விரும்பல அப்படின்னு சொல்லும் போது neither do I. neither do I. another option, me neither. me neither அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கும் அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, me neither. இதே போல nor do I. nor do I. neither do I, nor do I, me neither. இந்த மூணு ஆப்ஷன்ஸுமே ஒருத்தர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அதே தான் நானும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. neither do I, nor do I, me neither. ஓகே, அடுத்து ஜானு சாராவோ கூட்டத்துல இல்ல. ஜானும் இல்ல, சாராவும் கூட்டத்துல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சொல்லலாமா? எதை யூஸ் பண்ணலாம்? neither nor யூஸ் பண்ணலாமா? neither John nor Sarah was at the meeting. அவங்க ரெண்டு பேருமே கூட்டத்தில் இல்லை, பாஸ்ட் டென்ஸா தான் இருக்கு. ஸோ அப்போ neither nor போடும்போது அந்த இடத்துல நெகட்டிவ் வந்து கவர் ஆயிருது. இப்போ கூட்டத்தில் இல்லை அப்படிங்கும்போது was at the meetingன்னு நீங்க பாசிட்டிவா பேசுற மாதிரி தான் இங்க கொடுக்கணும். ஏன்னா நெகட்டிவ் ஃபுல்லா neither nor கிட்ட கவர் ஆயிடுச்சு. ஓகே, neither John nor Sarah was at the meeting. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா லைக் காஃபி, அதே போலதான் was at the meeting. wasn't அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அப்படி போட்டா அது ரிடண்டன்ட், தேவையில்லையே. ஏன்னா neither nor ரெண்டுமே என்னதான் நெகட்டிவ்க்குள்ளது தானே. ஸோ நீங்க மறுபடியும் ஒரு நாட் போட்டு wasn't, dislike, don't like அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நெகட்டிவா ஆட் பண்ணி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, neither John nor Sarah was at the meeting. ரெண்டு பேருமே கூட்டத்துல இல்ல. அடுத்து ஆசிரியருக்கும் மாணவருக்கும் பதில் தெரியாது. அவங்களுக்கும் தெரியல, டீச்சர்ஸ்க்கும் தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பதில் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் யாருக்கு சொல்லலாம் சொல்லுங்க? neither the teacher nor the student and knew the answer. தெரியாது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க, யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றோம். ஸோ நோ நியூ, பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது நியூ த ஆன்சர். இப்போ நியூ த ஆன்சர்ன்னு சொல்லும்போது ஜெனரலா பிளஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா நீதர் நார் சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட் நீங்க பிளஸ்ல எழுதணும், பிகாஸ் நெகட்டிவ் நீதர் நார்ல கவர் பண்ணப்படுது. ஓகே, மறந்துடக்கூடாது. ஓகே, neither the teacher nor the students knew the answer.
யாருக்குமே பதில் தெரியல. அடுத்து, எனக்கு உன் அறிவுரையும் தேவையில்லை, உன் ஹெல்ப்பும் தேவையில்லை. 2 ஆப்ஷனுமே எனக்கு வேண்டான்னு சொல்றோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது எப்படி சொல்லணும்? தேவைங்கிற மாதிரி எழுதணும். அந்த தேவையில்லை அப்படிங்கறத எதுல கவர் பண்ணணும்? நீதர் நார்ல கவர் பண்ணணும். ஓகே, சொல்லலாமா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட், ஆன்சர் செக் பண்ணலாம். ஐ நீட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு தேவைன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தேவை இல்லைங்கிறத நம்ம நீதர்ல சொல்ல போறோம். ஓகேவா? ஐ நீட் நீதர் யுவர் அட்வைஸ் நார் யுவர் ஹெல்ப். நீதர் யுவர் அட்வைஸ் நார் யுவர் ஹெல்ப். ஓ, ஐ நீடுனா தேவைதான், ஆனா நீதர் நான் வந்து தேவை இல்லைன்னு சொல்லிருச்சு. ஓகே, இப்போ எனக்கு அட்வைஸும் தேவையில்லை, ஹெல்ப்பும் தேவையில்லை. ரொம்ப சிம்பாலிக்கா இருக்கும். இப்படி சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கொஞ்சம் கூர்ந்துதான் கவனிக்கணும். நீ பிடிக்கலன்னு சொல்றியா, வேணும்னு சொல்றியா, வேணான்னு சொல்றியாங்கிற மாதிரி. ஓகே, ஐ நீட் நீதர் யுவர் அட்வைஸ் நார் யுவர் ஹெல்ப். ஓகே, அடுத்தா, neither my friends nor the bookstore has the book. என்ன சொல்றாங்க? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீதர் நார் வந்துட்டானாலே என்ன அர்த்தம்? அங்க 2 ஆப்ஷனுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? நீதர் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நார் த புக் ஸ்டோர், புக் ஸ்டோர் புக் கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கேயும் சரி, ஹேஸ் த புக். ஹேஸ் த புக்னா என்னது? ஹே ஹேஸ் அ புக் அப்படின்னு சொன்னா அவட்ட ஒரு புக் இருக்கு அப்படின்னு மாதிரி பிளஸ் ஸ்டேட்மெண்ட். ஹேஸ் த புக்னா புக் இருக்கு. பட் நீதர் நார் வந்து இல்லைங்கிறத கவர் பண்ணுது. அப்போ என் ஃப்ரெண்ட் கிட்டயும் அந்த புக் இல்ல, புக் ஸ்டோர்லயும் அந்த புக் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி பாருங்க, புக் ஸ்டோர்லயும் இல்ல, என் ஃப்ரெண்ட் கிட்டயும் நான் எதிர்பார்த்த அந்த புக் இல்லைன்னு சொல்றோம். neither my friends nor the bookstore has the book. ஓகே, ரெண்டுலயுமே என்ன இல்ல, நம்ம எதிர்பார்த்த புக் இல்ல அப்படின்னு கன்வே பண்றோம். அடுத்த, நீதர் நார்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீதர் நார் சொல்லும்போது எது இல்ல, எந்தெந்த ஆப்ஷன்ல இல்லைங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அப்புறம் நமக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத பாசிட்டிவா சொல்லுங்க. சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும். neither the employees nor the boss was at work. was at work அப்படின்னு சொல்லும்போது அவங்க அங்க வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பாஸ்ட்ல. ஆனா நீதர்னா நெகட்டிவ், அவங்க செய்யல அப்படிங்கிறத கவர் பண்ணுது. ஓகே, அப்ப neither the employees nor the boss, எம்ப்ளாயும் சரி பாஸும் சரி அங்க வேலை செய்யல அப்படின்னு சொல்றோம். 2 பேருமே வேலை செய்யல, 2 ஆப்ஷன்ஸுமே என்ன செய்யல, ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றோம். ஓகே, neither the employees nor the boss was at work. was at work, அவங்க அங்க எம்ப்ளாயும் வேலை செய்யல, பாஸும் வேலை செய்யல. ஓகே, ஸோ சென்டென்ஸ் எழுதும் போது கவனமா எழுதணும். அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நீதர் நார் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா கொடுக்கணும். ஓகே, அடுத்து ஐதர் பார்க்கலாம். ஐதர் யூ கேன் கோ அலோன், ஐதர் ஆர் என்ன சொல்லியிருக்கும்? ஐதர் ஆர், ரெண்டுல ஒன்னு நீங்க சூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் உங்களோடது. ஆப்ஷன்ஸை எம்ஃபசைஸ் பண்றது தான் ஐதர் ஆர். ஓகே, அப்போ ஐதர் யூ கேன் கோ அலோன், இன்னும் தனியா போலாம், ஆர் யூ கேன் கோ அவுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். நம்ம ஆப்ஷன்ஸ் அவங்க கையில கொடுத்தோம்னா தனியா போ, இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போ, எதுனாலும் நீ செய்யலாம் அப்படின்னு சொல்றோம். இதை நாம சொன்னப்புறம் அவங்க உடனே நான் தனியாவும் போகல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நான் போகல அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா அவங்க 2 ஆப்ஷன்ஸுமே மறுக்கிறாங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? ரைட், neither I will go alone nor I will go out with my friends. நான் தனியாவும் போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நீ வந்துட்டு தனியா போ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போ நம்ம சொல்றோம். அவங்க நான் தனியாவும் போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, neither I will go alone nor I will go out with my friends. neither நார செப்பரேட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா I will go alone நான் தனியா போவேன் அப்படின்ற பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும். பட் neither என்ன செய்யுது, அது அப்படியே நெகட்டிவா கன்வெர்ட் பண்ணுது. நான் தனியா போக மாட்டேன், nor I will go out with my friend, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஓகே, இப்போ உங்களுக்கு நீதர் நார் ஐதர் ஆர் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2-3 சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க. டீ குடிக்கிறியா, காஃபி குடிக்கிறியா, இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ,
மூவி போலாமா இல்ல பார்க்குக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி இதுல எது செய்ய போற அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.